ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திய 13 ஆண்டு காலங்களில் அல்லாஹ்வின் தூதருக்கு கேட்க தெரியாத விஷயங்களையா நீங்கள் கேட்டுவிடப் போகிறீர்கள்? அப்படி என்றால் தொழுகைக்கு பிறகு இப்படி கையேந்தி நீங்கள் கூட்டாக பிரார்த்தனை செய்தல் நன்மை என்கிற ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் மறந்து விட்டார்களா? ஒரு அமானிதத்தை மறைத்து விட்டார்களா? அவர்களுக்கு வந்த ஒரு நல்ல காரியத்தை காட்டாமல் போய்விட்டார்களா? இந்த அநியாயத்தை ஏன் செய்கிறோம்? 13 ஆண்டு காலம் மிஅராஜுடைய பயணத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதரின் 50வது வயதில் தொழுகை கடமையாக்கப்படுகிறது. மக்கா காலத்தில் 3 ஆண்டு காலம், மதீனா காலத்தில் 10 ஆண்டு காலம். மக்காவை விடுங்கள், மதீனாவினுடைய 10 ஆண்டு காலம் தான் ஜனாதிபதியாக இருந்து தான் சொல்லுகிற சட்டம் மட்டுமே மதீனாவை ஆட்சி செய்த காலம். அவர்கள் எதை செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லாத காலம். அவர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே பின்பற்றி போன காலம் மதீனாவினுடைய காலம். அத்தனை சஹாபாக்களும் இருந்தார்களே. நபி அவர்கள் யுத்த தேவைக்காக வேறு காரணங்களுக்காக மதீனாவை விட்டு வெளியேறுகிற சந்தர்ப்பத்தில் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் மஸ்ஜித் நபவியின் இமாமாக இருந்தார்களே. அந்த இமாமத் செய்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது எங்களுடைய ஊர்களில் நடப்பதை போன்று ரசூலுல்லாஹ் செய்ததற்கான ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்றுதானே இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே தொழுகை கடமையானதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகும் வரை தொழுகைக்கு பிறகு மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹுடைய தூதர் துஆ செய்ய சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ் கூட, சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி, தஈஃபான ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹதீஸ் கூட ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறவில்லை. எந்த நபித்தோழரும் இப்படிப்பட்ட செயலை தொழுகைக்கு பிறகு செய்தார்கள் என்ற எந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலும் இந்த செய்தி பதியப்படவில்லை. ஆனால் பின்னால் வந்த காலத்திலே சில அறிஞர்கள் மக்களுக்கு துஆவை கற்றுக் கொடுப்பதற்காக, இந்த துஆவை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் வழக்கமாகி இன்று நிபந்தனை ஆகிவிட்டது. கூட்டு துஆ ஓதவில்லை என்றால், அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கவில்லை என்று கூறினாலும் கூட, கூட்டு துஆ ஓதாமல் ஒரு இமாமோ ஒரு யாரோ எழுந்து விட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம், வரக்கூடிய கருத்து மோதுதல்களை பார்க்கிறோம். இமாம் அவர்கள் செய்துவிட்டால் பள்ளியை விட்டே அவரை நீக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள்? கூட்டு துஆவை தொழுகைக்கு பிறகு செய்தாக வேண்டும், அதுவும் தொழுகையுடைய ஒரு அம்சம் என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்களே. குர்ஆனிலும் சுன்னாவிலும் இந்த தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய இந்த கூட்டு துஆவிற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது தெளிவான பித்ஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஃபஇன்ன குல்ல பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடு, வஇன்ன குல்ல ضلالத்தின் ஃபின்னார், நிச்சயமாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த பித்ஆ என்பதில் எந்த மாற்று கருத்தும் எமக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்குது பாருங்க, இமாம் துஆ ஓத பின்னாடி ஆமீன் சொல்ல, இதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆ அது கபூலாகக்கூடிய துஆங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவை நமக்கு நாமே நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத கேட்கணும். உதாரணமா பின்னாடி உள்ள ஒருத்தர், அவர் கல்யாணம் 10 வருஷம் இருக்கு, குழந்தையே இருக்காது, யா அல்லாஹ் எனக்கு குழந்தைய தா அல்லாஹ்னு கேட்பாரு. இமாம் சாப்பு தொழுகிற இமாம் சாப்பு, அவன் இமாம்களுடைய பரக்கத்து, அவர் யா அல்லாஹ் எனக்கு 8 பிள்ளை இருக்குது அல்லாஹ், இதுக்கு மேல இந்த வருமானத்தை சமாளிக்க முடியல அல்லாஹ், எனக்கு புள்ள போதும் அல்லாங்குவாரு. அப்ப அவர் புள்ள போதும் அல்லான்னு கேட்பாரு, இவருக்கு ஆமீன்னு சொல்லுவாரு. அப்ப ஒவ்வொருத்தருடைய தேவையும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அதனால ஏதோ கடமைக்கான துஆ, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆ வந்து கபூலான துஆங்கிறதுனால ஏதோ கடமைக்கான ஆமீன் 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 விளங்கி விளங்காமையும் சிந்தனை இருந்துடலாக்க மனப்பூர்வமாக மனமுருகி, யா அல்லாஹ் என் துஆ கபூலாகிற நேரம் என் துஆ கபூல் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கறது சரியான முறை. மற்றபடி கண்ட நேரத்தெல்லாம் கூட்டு துஆ ஓதுறதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இல்லைங்க. ரெண்டாவது, இந்த கூட்டு துஆங்கிறது என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, உலமாக்கள் சில இமாம்கள் ஏதாவது துஆக்களை மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே அதை ஒப்பிக்கணும். அவர் எங்கெல்லாம் மூச்சு விடுறாரு அங்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லணும் அப்படிங்கிறது வளமையாகி போச்சு. நான் சமீபத்தில் ஒரு ஜனாசாக்கு போயிருந்தேன். அந்த ஜனாசாக்கு ஒரு லெப்ப ஒருத்தர் வந்திருந்தாரு. பொதுவாக ஜனாசாக்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கம் தெரிஞ்ச உலமாக்கள் வந்து புறந்தள்ளிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பிதாத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க ஒதுக்கிடுவாங்க. இந்த லெப்பமார் 100க்கு 200க்கு ஆசைப்பட்டு லெப்பமார் அவங்க தான் முன்னாடி நினைப்பாங்க. நின்று முடிச்ச உடனே அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. அங்கனக்குள்ள ஒரு துஆ அவர் ஓதுறாரு. அந்த துவா என்ன ஓதுறாரு, அல்லாஹும்ம ஜஅல் கப்ர, ஒரு பிரபலமான துவா ஒன்று கபராளிகள் வீட்டுல ஃபாத்தியா வீட்டுல இந்த துவா ஓதுவாங்க. இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் இவருடைய கபரை சொர்க்கத்தின் ஒரு பூங்காவாக ஆக்கிவிடு, யா அல்லாஹ் நரகத்திலே படுகொலியாக ஆக்கிவிடாதே அப்படிங்கிறது துவாவுடைய பொருள். அந்த லெப்ப மனப்பாடம் பண்ணவர், அவருக்கு அர்த்தம் தெரியாது.
அவர் மனப்பாடம் பண்ணி துவா கேட்டாரு, வாய் வளரிட்டாரு. எப்படி அல்லாஹும்ம ஜஅல் கபரஹு குஃபரத்தம் மின் குஃபரி நீரான் வலா தஜஅல் கபரஹு ரௌதத்தம் மின் ரியாலில் ஜினான். யா அல்லாஹ், இவருடைய கபரை நீ நரக படுகொலியாக ஆக்குவாயாக, இவருடைய கபரை சொர்க்கத்திலே பூங்காவாக ஆக்கி விடாமல் இருப்பாயாக. இருக்கிறவங்க ஆமீன் அப்படிங்கிறான். எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. என்னடா பாயில ஒரு ஜனாஸா அடக்கம் பண்ணிவிட்டு அவரு நரக படுகொலியா ஆக்கிடு சொர்க்கத்திலே பூங்காவை ஆக்கிறாரு. அவருக்கு அர்த்தம் தெரியல. அவர் வாய் உளறி இடமா ஓதிட்டாரு. இப்ப இருக்கிற மக்கள்லாம் அதுக்கு ஆமீன் 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 உருக்கமா. இது என்ன பிரயோஜனம்? எப்படி செய்யறதுல துவா செய்யறதுல அவருக்கு பத்வாரா செஞ்சுட்டு இருக்கிறோம்.